கோவை அருகே வாளையாறில் விரைவு ரயிலில் அடிபட்டு ஆண் யானை ஒன்று இன்று அதிகாலை உயிரிழந்தது. கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து திருவனந்தபுரம் சென்று கொண்டிருந்த அந்த விரைவு ரயில் அதிகாலை 3:30 மணி அளவில் வாளையாறு அருகே வந்தபோது தண்டவாளத்தை கடக்க முயன்ற யானை மீது மோதியது. இதில் அடிபட்ட யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது. கேரள வனப்பகுதியில் இருந்து வந்த அந்த யானைக்கு 10 வயது இருக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. யானை உயிரிழந்தது குறித்து கேரள வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். ப்ரொஜெக்ட் எலஃபண்ட் எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், இன்டர்நேஷ்னல் ஃபண்டு எல்லாம் இதுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னும் கிடைக்கும் வேணும். ஆனால் இது ரயில்வே அதிகாரிகள் சொல்கிறது அது ரயில்வேயோட இடத்துல தான் யானை மோதி இருக்குது. அதனால் அவங்களுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடாது. இது யானை எதுவுமே இந்த ட்ராக்கு வராமல் இருக்கிறதுக்காக மதில், வேலி, இந்த மாதிரி ட்ரெஞ்ச் எல்லாம் போடுறதுக்காக அது வனத்துறை இந்த மாதிரி பண்ணணும், இல்லையா நாங்களே பண்ணுறோன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி அறிக்கை விட்டுருக்காங்க. ஆனால் அதனால் இந்த பிரச்சனை தீர்வு காண போகிறதில்ல. ஏன்னா இது யானையோட இடத்துல யானை மூவிங் ஆகிட்டே இருக்கும், முன்னாடி பின்னாடி போயிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும் வரணும்னு இல்லை, அதை சொந்த இடத்துல அது மூவிங் ஆகும்போது இந்த மாதிரி பட்டுட்டு இருக்குது. அப்போ அதை நாம் வேண்டாம்னு சொல்ல முடியாது.